சமையல். இன்னைக்கு நம்ம நாமக்கல் தான் போக போறோங்க. நாமக்கல்ல பிடிசி கேர் சென்டர் தான் போக போறோம். இந்த பிடிசி கேர் சென்டர்ல ஹெல்த் கேர் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இங்க என்னெல்லாம் சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து அங்க பார்வையாளர்கள் தினம். இந்த விசிட்டர்ஸ் டேக்கு கரூர் ஃபேமஸ் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சரவணன் சார் நமக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளும் அங்கே போக போகிறோம். அங்கே என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நாங்கள் பிடிசி கேர் சென்டர் போயிட்டோங்க. அங்கே போனதுக்கப்புறம் டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் ஒருத்தராக அங்கே அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. இந்த பிடிசி கேர் சென்டர் கரூர் டு சேலம் மெயின் ரோட்டில் நாமக்கலுக்கு முன்னாடியே கோனூருங்கிற இடத்துல பல சிறப்பம்சங்களோடு அமைஞ்சிருக்குங்க. இந்த கேர் சென்டர் பொதுமக்கள் நலனை முழுக்க கருத்தில் கொண்டு தான் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஒரு கரூர் சேர்ந்தவருங்க ராஜ்குமாருங்க. இவர் தெரபிஸ்ட் தான். இப்போது டாக்டர் கூட நிற்கிறவர் டாக்டர் கவின்ங்க. இப்போ பிடிசி கேர் சென்டர் பற்றி நமக்கு தெளிவாக டாக்டர் கவின் தான் இப்போ சொல்ல இருக்காங்க. இப்போ நம்ம பிடிசி கேர் சென்டர் வந்துட்டோங்க. டாக்டர் கவினை மீட் பண்ணுறோம். உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, எந்த பர்பஸ்க்காக இதை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்கும் தெளிவாக சொல்லுங்கள். சரி. ஸோ ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறத விட பிடிசி கேர் சென்டர் வந்துட்டு ஒரு கேர் ஹோம் மாதிரி தான் இதை வைஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்க இப்போது அக்யூட் கேர் சென்டருக்கு நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் நமக்கு இருக்குது, கிளினிக்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அக்யூட் கேர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம், கேர் எடுக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூட் கேர் ஒரு ஃப்ராக்சரோ இல்லை வந்து ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறமோ இல்லை சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் வந்து உங்களுக்கு கேர் தேவைப்படும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சிரமப்படுவீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கும் போகணும், ஆனால் நார்மலாகவும் நீங்கள் இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடலை வந்துட்டு நீங்கள் சரி பண்ணி அது மீட்னு சொல்லுவோம், ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த ரீஹாபிலிட்டேஷனும் மற்ற கேர் சில பேருக்கு வந்துட்டு முழுங்குதலில் பிரச்சனை இருக்கலாம், பேசுறதுல பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம ஒரு கேராக கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிச்சது தான் பிடிசி கேர் சென்டர். இப்போ நிறைய பேர் வந்து மூட்டு வலியால அவதிப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ வீட்டுக்கு போனால் பிசியோதெரப்பி பண்ணி கொஞ்சம் சிரமப்படுறாங்க இல்லையா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக. அதாவது இப்போ இது என்ன மாதிரின்னு சொல்ல போனால் ஒரு சர்ஜரியாக இருக்கட்டும், அது மூட்டு சிகிச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்துட்டு ஹிப்பில் வந்துட்டு பண்ணுறாங்க, இல்லை ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் தெரியும் நம்ம கீழே விழுந்துடுறோம், அந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ராக்சர் வருது, இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த மாதிரி ஆகிறவங்களுக்கு அக்யூட் கேரில் அவங்களுக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி அவங்க ஒன்று செய்யறதுக்கு கஷ்டப்படுவோம். ஒரு மக் எடுக்கிறதுக்கு, பட்டன் போடுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் வந்துட்டு நம்ம சிரமமாக இருக்கணும். அந்த சிரமத்தை அவாய்ட் பண்ணணும்னா அவங்க ஒரு 1 month 2 month இந்த தெரப்பி எடுத்துக்கிட்டாங்க, இன்டென்சிவ் தெரப்பி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தாராளமாக அவங்க வீட்டில் போய் அவங்க முன்னே எப்படி இருந்தாங்களோ, ஒரு இன்ஜுரி வரதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு சிக்னஸ் வரதுக்கு முன்னாடியோ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மறுபடியும் வைக்கிறதுக்கு நம்ம முடிஞ்சிருக்கோம் வச்சுருக்கோம். அதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். நம்ம விஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு நாளும் ஒருத்தருக்கும் வந்துட்டு நமக்கு அந்த மீட்புங்கிறது நம்ம இண்டிபெண்ட்டாக அவங்க வாழ்ந்துருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை தரம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்க முடியுமோ அந்த சிகிச்சைகள் நம்ம கொடுக்கணும். இது வந்து கேர் சென்டருங்க. ஹாஸ்பிட்டல் இது வந்து ஒரு கேர் சென்டர் தான். அந்த அக்யூட் கேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கிரானிக் கேருக்கு இந்த கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த கேர் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தங்க எல்லாமே ரொம்ப சிறப்பம்சங்களோட ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாதவங்க தாராளமாக இங்கே வரலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாமே இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துடலாங்க. அது ஒன்னொன்ன பற்றியும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக இப்போ ஒன்றா பார்த்துடலாங்களா? இப்போ நம்ம வந்து இடம் வந்து ஸ்பீச் தெரப்பி இடம் டாக்டர் பார்க்கணும். நம்ம வெல்கம் டு பிடிசி கேர் சென்டர். ஸோ இங்கே நமக்கு ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் ஸ்வாலோயிங் யூனிட் இருக்குது. ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் ஸ்வாலோயிங் யூனிட்ல நம்ம எல்லா டைப் ஆஃப் பேஷண்ட்ஸும் பார்க்குறோம். ஃப்ரம் கிட்ஸ்லேருந்து டு ஓல்டர் அடல்ட்ஸ், ஜீரியாட்ரிக்ஸ், வயசானவங்க வரைக்கும் எல்லாரையுமே நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். மெயினாக குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டிசம் இருக்கவங்க, ஏடிஎஸ்டி இருக்கவங்க, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கவங்க, கற்றல் குறைபாடு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கவங்க, இவங்க எல்லாரையுமே நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி பக்கத்தில் பீடியாட்ரிக் ரீஹாபிலிட்டேஷன் இருக்கு. அதே மாதிரி இங்க
இன்டர் ஸ்பீச் அண்ட் ஸ்வாலோயிங் யூனிட் ஒரு இருக்கு. இதுல வந்துட்டு பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க இல்லையா, போஸ்ட் ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் ஒரு சிலர் வளர்ச்சி தாமதம் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அதுவும் சரி பண்ணலாம். ஸோ அது எல்லாமே ஸ்பீச் தெரப்பி மூலமா நம்ம சரி பண்ணலாம். ஸ்வாலோயிங் தெரப்பி யூனிட் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல எங்கேயுமே இல்லை. ஸ்வாலோயிங் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ போஸ்ட் ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும், ஆக்சிடென்ட்டா இருக்கட்டும், இல்லை ஹெட் அண்ட் நெக் கேன்சர் இருக்கு இல்லையா, ஓரல் கேன்சர், நெக் கேன்சர், இவங்களுக்குலாம் போஸ்ட் ஆப்ரேட்டிவா இல்லை ப்ரீ ஆப்ரேட்டிவாவே ஸ்வாலோயிங் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணுவோம். ஸோ வித் தெரப்பி நம்ம அதை சரி பண்ண முடியும். அதுக்கு அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமும் இருக்கு நம்ம கிட்ட, வைட்டல் ஸ்டிம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. கிட்ஸுக்கு தனியாக இருக்கு, பக்கத்தில் இருக்கு, அதுவும் நம்மளுக்கு காரணம். ஒவ்வொருவருக்கும் தேவைக்கேற்ப இயல் மீட்பு திட்டத்தோடவும் அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் இலக்கு நோக்கிய இயல் மீட்பு சிகிச்சை வழங்குவதுமே இவங்களோட குறிக்கோளாக இருக்குங்க. அங்கே இருக்கிற இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றிலாம் ரவிக்குமார் தெரபிஸ்ட் சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்டிவ்ங்கிறது பேஷண்ட் நல்லா இருப்பாங்க, பட் அவங்க எந்திரிச்சு நிற்க முடியாது, உட்கார முடியாது. ஸோ அவங்க வந்து இதில் இன்டெலிஜென்ட்ங்கிறது பேஷண்ட்டால் 20% தான் முடியும். அப்படிங்கிறப்போ 20% பேஷண்ட் பண்ணுவாங்க, இது 80% வந்து பேஷண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை அப்படியே வீக்லி ப்ரோக்ரஷன் ஆகி ஒரு ப்ரோக்ரஷன் எப்படி ஆகுதுன்னா அதுக்கப்புறம் 40% வந்து பேஷண்ட் பண்ணுவாங்க, 60% பேஷண்ட் அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே ஆக்டிவாக மாற்றிக்கணும். பேசிவ் வந்து இன்டெலிஜென்ட் வந்து ஆக்டிவாக மாற்றிக்கணும். அது பேரலைசிஸ் பேஷண்ட் தான் யூஸ் பண்ணுறது. பேரலைசிஸ் பேஷண்ட்டு, பேலேட்டிவ் கேரு, ரொம்ப பெட்டர். இப்போ ஒரு 120 கிலோ 120 kg இருக்கிற பேஷண்ட்க்கு வந்து பேரலைசிஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்க வந்து மொபிலிட்டி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை பெட்டர்லேயே நம்ம வந்து இது அப்படியே நம்ம இதுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம், நம்மளோட வார்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவங்களால சுத்தமாக முடியல, இங்கே ரோமாவில் கூட இருக்கிறாங்க, அவங்களோட கால்கள் ஃபுல்லாக செயலுக்கு போயிடுது, அவங்களால கொஞ்சம் கூட அசைக்க முடியலனாலும் இந்த மிஷின் அதுவாக அவங்கள கொண்டு போய் நம்ம இதோட அட்டாச் பண்ணிட்டோம். அதுவே அவங்க இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க, தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயிற்சிகள் கிடைக்குதுன்னா அதை சென்ஸ் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு லைக் ரிப்போர்ட்டட் ரிலேபிள்னா லைக் ரொம்ப அட்வான்ஸ் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டிசீஸ் கம்மியாக இருக்கும், பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு ஹைப்போடென்ஷன், அந்த ஹைப்போடென்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இதை ட்ரீட் பண்ணி நிற்க வைக்கணும். ஒரு செஷனுக்கு மினிமம் அட்லீஸ்ட் 45 minutes நம்ம பேஷண்ட்டை வந்து நிற்க வைக்கணும். அவங்களால நிற்க முடியாது, நம்ம வேறு எங்கேயுமே அவங்கள டைப் பண்ண முடியாது. அதனால் ட்ரீட் பண்ணி ஒரு 45 minutes. ஸோ அது அந்த பர்பஸ் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட்டு, அப்புறம் வந்து ஏசிஎல் பண்ண பேஷண்ட்டு, லிகமெண்ட் இன்ஜுரி, மெயினாக சர்ஜரி பேஷண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ்ஃபுல்லாக அந்த டென்ஸு, ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட் ப்ளஸ் இது யூஎஸ் பிராண்டு ஐஎஃப்டி இதுலேயே டென்ஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் வந்து நம்ம வெரிடன் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் மைக்ரோ கரண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் இருக்குது. வெட்டரன் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெட் சோர் வந்து கிரேட் 2 கிரேட் 3 இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இதில் வந்து மைக்ரோ கரண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணி இது பண்ணுவோம். ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு நட வந்து சீராக இருக்காது, கீழே விழுகிற மாதிரி இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி எப்படி அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட் பற்றி எல்லாமே நம்மக்கிட்ட விரிவாக சொன்னாங்க. சுத்தமாக பேரலைஸ் ஆகிருப்பாங்க, பேராப்ளீஜியான்னு சொல்லுவாங்க. அது முதுகு தண்டவர்கள் அடிபட்டு கீழே கால் ரெண்டுமே வந்து பேரலைசிஸ் ஆகிடுச்சு, சுத்தமாக நடக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம இதில் வந்து அசிஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து 2000 ஸ்டெப் 2000 ஸ்டெப் வரைக்கும் நம்ம இதில் நோட் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட தான் இருக்குது. இந்த சைடில் நம்ம கிட்ட தான் இருக்குது. மெயினாக பேராப்ளீஜியா பேஷண்ட்டுக்கு உடனே அந்த கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணால் அவங்களோட அந்த ப்ரோக்ரஸ் நம்ம கைட்டிங். இங்கே இருக்கிற இந்த மிஷின் வந்து ஆமபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து கை வந்து கிரிப்பாக பிடிக்க முடியாது, எதை எடுக்கும்போதே கீழே போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சமயத்தில் கீழே போட்டுருவாங்க, ஸ்லிப் ஆயிரும். அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷின் வச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜோன் சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து டிசார்ஜ் ஸ்பேஸில் இருக்காங்க, இப்போ வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஓரளவுக்கு வந்து மினிமல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்ணுற இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது. பேலன்ஸு, ஸ்ட்ரென்த்து, எண்டூரன்ஸு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணுறது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜோன் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட நல்ல நீட்டாக, அதே சமயத்தில் வரவங்களுக்கும் வசதிகளோட இந்த மாதிரி பிடிசி கேர் சென்டர் அமைஞ்சிருந்துச்சுங்க. அங்கே போய் நம்ம ஃபிசியோவோ அல்லது ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் வந்து நல்ல கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுங்க. கூட இருக்க அட்டெண்டருக்கு வந்து நல்ல பெரிய பெட்டு, அதே மாதிரி
ஏதாவது எமர்ஜென்சின்னா நம்ம ரிசப்ஷனில் யாரையாவது கூப்பிடணுன்னா ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த அலாம் வந்து அவங்களுக்கு போய் அவங்க உடனே இங்கே வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்குங்க கேன்டீன் இப்போதைக்கு அவுட் சோர்ஸ் நாங்கள் பண்ணுறோம். அடுத்து நாமளே ஏன்னா அவுட்டரில் இருக்கிறதுனால அது மெயினாக இல்லை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக ஃபுட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவோம். நீங்கள் ஈவன் வீல் சேர்லேயே வந்தாவே அப்படி அவங்க இது பண்ணி எங்களுக்கு நல்ல வைடர் இதை ஃபுல்லாக ரயில்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் சந்தே இருக்கும். அதே மாதிரி இங்கே இன்கேஸ் சம்டைம்ஸ் பெரிய இது வர்றது வந்து அவங்க ரெஸ்ட் ரூமில் விழுறதோ இல்லை ரெஸ்ட் ரூம்ல இருந்து எந்திரிக்க முடியாமல் இருக்கும்போது அங்கே ஒரு கால் புல் சிஸ்டம்ஸ் வச்சிருக்கு. ஸோ தட் அது ஆக்டிவேட் இருக்கும். இவங்க ரெஸ்ட் ரூமில் இருக்கிறாங்க முடியல, மோஸ்ட்லி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. பட் இருந்தாலும் அது ஒரு சேஃப்டி நார்ம்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இது ஒரு ஒரு இப்போதைக்கு ஹால் இருக்கு. ஃபியூச்சரில் நாங்கள் இது வந்து ரோபோட்டிக் ரீஹாபிலிட்டேஷன் அது இருக்குது. ரோபோட்டிக் எல்லாமே ஃபுல்லாக ரோபோ பேஸ்டு இது. அதை நாங்கள் நாளைக்கு அட்வான்ஸாக இன்னும் ஃபியூ இயர்ஸில் அதை கொண்டு வரதுக்கு இது கான்ஃபரன்ஸ் இதாகவும் மோஸ்ட்லி சிஎம்இன்னு செய்வோம். கண்டினியூ மெடிக்கல் எஜுகேஷன் இது பற்றி ஒர்க் ஷாப்ஸ் ஃபாரின்லேருந்து யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம எல்லாத்தையும் வீடியோ இங்கே அப்படியே ஸ்க்ரீனில் போயிடும். கொஞ்சம் இயற்கையாக கொஞ்சம் காற்று வாங்கிட்டு காலையிலனா இல்லைன்னா யோகாவும் இங்கே பண்ணுற மாதிரி யோகா காலையில் மெடிடேஷன் யோகா அந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் எல்லாம் என்னன்னா பேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பால்கனிலேருந்து அவங்க வந்து சுற்றிலும் இந்த சரௌண்டிங்ஸ்லாம் பார்த்தாவே மனசுக்கு ஒரு ரம்யமாக இருக்குங்க. இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலையில், அதுவும் இயற்கை எழில் சார்ந்த சூழ்நிலையில் இந்த பிடிசி கேர் சென்டர் அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கீழே பார்த்த ரூம் வந்து நல்ல விஸ்தாரமாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் இருக்குன்னா அதை விட கொஞ்சம் இப்போ நாங்கள் அந்த அளவு எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் அதே ஃபெசிலிட்டி எங்களுக்கு வேணும். அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு இருக்கோம். எல்லாருமே வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்களா காஸ்ட்? கண்டிப்பா அதை வந்து மக்கள் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் கீழே இருக்கிறதுக்கு இது இன்னும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெட்டர் நம்மளோட இது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய சிட்டில தான் பார்க்குறோம். நம்ம கரூர் சரௌண்டிங்ஸ் நாமக்கல்ல இருக்கு அப்படிங்கும் போது நிறைய மக்கள் வந்து இங்க வரலாம் அப்படின்னு அவங்க வந்து காஸ்ட்டை யோசிப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பா அதுவும் நாங்க கண்டிப்பா இருக்கணும். ட்ரீட்மெண்ட் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். தங்குற இதுல மட்டும் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் நமக்கு எதுக்கு அதுக்கு ரூம் சின்னதாக இருந்தாலும் எல்லா வசதிகளோட ரொம்ப நீட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட் சென்சேஷன்ஸ் ஃபுட்டு ட்ரிகர் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இன்னும் மாற்றி போகணும். அது நடக்கக்கூடிய பாத்வே நம்மளோட நம்ம ஆத்து மணல்லாம் நடக்க சொல்லுவாங்க இல்லையா முன்னாடிலாம், என்னன்னா அது நம்மளுக்கு அதுக்கு இது கல் உருளைக்கல் வித்தியாசமாக அதோட உணர்ச்சிகளை வந்து கொஞ்சம் நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரோக்ல இருந்து மீண்டு வரோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபீல் பண்ணுறதுக்கு சென்சரி ஃபீட்பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். 3 ஃப்ளோர் வரைக்குமே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு ஃப்ளோர் வந்து இன்னும் ஒர்க் நடந்துட்டுருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக ராஜ்குமார் சார், ரவிக்குமார் சார், கவின் சார் எல்லாருமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. லாஸ்ட் சண்டே விசிட்டர்ஸ் டே அன்றைக்கி தான் நான் இங்கே வந்திருந்தேன். அன்றைக்கே வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து ஆர்வத்தோட இந்த கேர் சென்டரை பார்வையிட்டு போனாங்க. நம்மளும் நம்ம சேனல் மூலமாக பிடிசி கேர் சென்டரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு அன்போடு விடைபெற்றுங்க. இங்கே வரணும், இந்த கேர் சென்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இப்போ நான் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபுல் டீட்டெயிலோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு தரேன். தேவைப்படுறவங்க இங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க.
எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி தேவைப்படுறவங்க இங்கே வரலாம். அதுக்கான டீட்டெயில், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணுறேங்க. கரூர் ஃபேமஸ் டாக்டர் சரவணன் அவங்க உதவியோட இன்றைக்கி நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங்.